ஒரு வழியா 12th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் மே 9ஆம் தேதியை நோக்கி தான் இருக்கு. அதாவது மே 9ஆம் தேதி மார்க் அப்படி வருமா, இல்ல இப்படி வருமா, இல்ல ரொம்ப ரொம்ப மோசமா வந்துருமா, என்ன மாதிரி வரப்போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. இந்த சமயத்துல நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பேரண்டா இருக்கலாம். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுடலாமா, இல்ல ரிசல்ட் வந்த பிறகு போய் காலேஜ்ல அட்மிஷன் போடலாமாங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அதற்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. நானும் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். அதாவதுங்க, ஒரு மாசம், ஏப்ரல் மாசம் ஒரு மாசம் கேப்ல இருக்கு. இந்த கேப்ல நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கெல்லாம் பயங்கரமா ப்ரிப்பரேஷனை போட்டு பயங்கரமா சாதிச்சு பயங்கரமா போகலான்னு நினைச்சா நீங்க என்னங்க திடீர்னு காலேஜ்ல போய் அட்மிஷன் போட சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் மாணவர்களை இந்த ரிசல்ட் வரைக்கும் பொறுமையா இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது மே 9ஆம் தேதி வரைக்கும் ஒரு பையன் கூட, உங்களோட படிச்சவங்கல்ல, உங்க ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல, ஒரு பையன் கூட எங்கேயாவது ஒரு காலேஜ்லயோ ஒரு 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 காலேஜை பார்க்கறதோ இல்ல காலேஜ்ல அட்மிஷன் போடுறதோங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களால சும்மாவே இருக்க முடியாது. ஐயோ அட்மிஷன் போட்டு வந்துட்டியா, அப்ப நான் என்ன பண்றது, அந்த காலேஜுக்கு நான் வேகமா போலாமா, இப்பவே போய் பார்த்துட்டு வந்துட்டுமா, நீ சேர்ந்துட்ட நான் சேரல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயம் ஒரு நாளுமே இனிமே உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவதுங்க, நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்க ஸ்கூல் எஜுகேஷனை முடிச்சு ஹையர் எஜுகேஷனை நோக்கி இனிமே போறீங்க. அதாவது ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு போச்சு, அதுலயே நம்ம பல பிரிவுல இருந்தோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க 10th கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க 11th 12th படிக்கையிலேயே நீங்க அங்கேயே பல பேர் அங்கேயே பிரிஞ்சிருவாங்க. நான் மேக்ஸ் குரூப்பு, நான் சயின்ஸ் குரூப்பு, நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பு, இந்த மாதிரி நிறைய அங்கேயே பிரிஞ்சு போயிருப்பாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் இப்படின்னு. அதுலேயே பல பிரிவுகள் இருக்கு. அதே போல இனிமேல் நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய காலேஜ் லைஃபுக்கு போகும்போது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அதாவது மருத்துவ படிப்புகளாக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சரு, அதுக்கடுத்து வெட்டினரி, லா, அதுக்கப்புறம் எல்லாமே எண்ணற்ற படிப்புகள் இருக்கு. எந்த படிப்புகள் படிக்கிறதா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா அதை பத்தின ஒரு நாலேஜ், அதாவது அதை நல்லா தெரிஞ்சவங்க, அதை பத்தின இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எதை படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு, நீங்க எல்லாம் கேட்பீங்க ஏப்ரல் மாசம் உட்காந்து இது மாதிரி தான் யோசிக்கலாம்னு பார்த்தா, என்னங்க நீங்க திடீர்னு காலேஜ்ல அட்மிஷன் போட சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியே அந்த இப்ப நம்ம எக்ஸாம் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்தே நான் இதை தான் படிக்க போறேன் அப்படின்னு வந்துடுறாங்க. அந்த யோசனையோட தான் வர்றாங்க. ஸோ நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நீங்க எந்த படிப்புகள் படிக்க போறா இருந்தாலும் தமிழ்நாட்டில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த படிப்புக்கு கண்டிப்பா கவுன்சிலிங் நடக்கும். அதுல மாற்றமே இல்லை. அது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான், எந்த படிப்புகளாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு டிமாண்டான கோர்ஸுக்கு தாங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா எல்லாராலையும் படிக்க முடியுமா? நீட்டு வச்சாம் பாரு ஆப் அப்படிங்கிற மாதிரி நீட்டு மார்க் ரிசல்ட் வரணும், வந்தாதான் முடிவுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு நீட் ரிசல்ட் 2025 ஜூன் 14ஆம் தேதி தான் வெளியாகுங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், அப்புறம் ஆயுஷ் படிப்புகளுக்கெல்லாம் நம்ம போக முடியும். அதே இதுல மருத்துவ துணை படிப்புகள் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்குலாம் 12th ரிசல்ட் வந்தால் தான் நம்ம அது வழியா அவங்க கவுன்சிலிங் நடத்துறாங்க. நர்சிங்கு, ஃபார்மசி, இது போன்ற அலைடு கோர்சஸ்லாம் நம்ம 12th மார்க்கை வச்சு அப்புறம் கட் ஆஃபை வச்சு அதுக்கப்புறம் போற மாதிரி இருக்கும். இது ஒரு டைப். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படிப்புன்னு வச்சுங்க. அடுத்து இன்ஜினியரிங். எப்பப்பப்பப்பா, இன்ஜினியரிங்னா சொல்லவே வேணாம். நம்ம சேனல்ல ரெகுலரா பல வீடியோக்கள் இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பா இன்ஜினியரிங்க்கு டிமாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜினியரிங் படிப்புல கவர்மெண்ட் கோட்டாலேயே லட்சக்கணக்கான சீட் இருக்கு. இன்ஜினியரிங் படிப்புல நீங்க பல்வேறு டைப்ல படிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில படிக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே படிக்கலாம். அதுல பல மடங்கு உங்களுக்கு சீட் இங்க கொட்டி கிடக்கு. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லணும்னா, ஒரு சில கோர்சஸுக்கு டிமாண்ட் இருக்கு, ஒரு சில கோர்சஸுக்கு டிமாண்ட் இல்லாமே இருக்கு. அது ஒரு டைப். அடுத்து இன்ஜினியரிங் படிப்பை பத்தி நம்ம நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வந்துட்டு இருக்கோம். அதுல கட் ஆஃப் இப்படி வந்துருமா, அப்படி வந்துருமா, அப்படி இப்படின்னு அது ஒரு பெரிய குழப்பம். இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த காலேஜ் கிடைக்குமாங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கும் காலேஜ் சேர்ற வரைக்கும். அதே சேம் டைம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா மாணவர்களும், எனக்கு தெரிஞ்சு பல மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஊர்லயே. அதுக்கும் ஒரு கவுன்சிலிங் இருக்கு தமிழ்நாட்டில். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் காசா அதுக்குன்னு ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க, இன்ஜினியரிங்க்கு கவுன்சிலிங் நடத்துவாங்க,
இதுக்கும் கவுன்சிலிங் எடுத்தாங்க. இதெல்லாம் எல்லாம் 12th அப்புறம் தான், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனாலும் நான் பார்த்த வரைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் எங்க படிப்பாங்கன்னா, அவங்கவுங்க ஊர்லயே பக்கத்துல கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ் இந்த மாதிரி பக்கத்துலேயே போய் படிக்கிறவங்க தான் அதிகம். இது ஒரு டைப்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், வெட்டினரி படிப்புகளா இருக்கட்டும். வெட்டினரி படிப்பெல்லாம் டிமாண்டு, அங்கெல்லாம் சீட்டு கிடைச்சாவே போதும்பா, எங்கேயாவது ஒரு காலேஜில் கிடைச்சாலே போதும்னு சொல்லுவாங்க. அதே போல லா படிப்புகளா இருக்கட்டும், இது போன்ற எண்ணற்ற படிப்புகள், எல்லா படிப்புமே சிறப்புங்க. இது படிச்சா ஒன்றும் ஆக மாட்டேன், அது படிச்சா ஒன்றும் ஆக மாட்டேன்லாம் யாரும் இங்கே சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம், நல்லா திங்க் பண்ணி உட்காந்து பொறுமையா ஒரு மாசத்துல ஏப்ரல் மாசம் ஃபுல்லா நம்ம சேனல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் நல்லா பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, எதுல நம்ம ஜாயின் பண்ணலாம், எதுல நம்ம ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்க தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் ஒரு 100% மாணவர்கள், இப்போ இந்த இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், எம்பிபிஎஸ்க்குலாம் டிமாண்ட் இருக்கு, அதெல்லாம் கிடைச்சாவே லக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த டிமாண்ட் உள்ள படிப்புகள்லாம் விட இந்த இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது போன்ற படிப்புகள்லாம் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்படுறீங்க. ஆனா அதுல மெயினா இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, காலேஜை பார்க்கறதே இல்லை, கிட்ட கூட போறது இல்லை, கிட்ட கூட காலேஜுக்கு போறது இல்லை, பார்க்கறது இல்லை. கவுன்சிலிங் வழியாவே போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா காலேஜை விசிட் பண்றதே இல்லை. இந்த தப்பு ரொம்பவே இருக்கு. நான் அதுக்கு தான் சொல்றேன், நமக்கு ரிசல்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்மிஷன் போட்டுக்கிட்டாலோ ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நான் இந்த படிப்பு தான் படிக்க போறேன், நான் வந்து இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, அதாவது நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும், நான் சைபர் செக்யூரிட்டி தான் படிக்கணும், அது இன்ஜினியரிங்லேயே இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே இருக்கு. ஸோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, காலேஜை மஸ்ட் விசிட் பண்ணுங்க. யார் என்ன சொன்னாலும் ரைட், இந்த ஏப்ரல் ஒரு மாசம் ஃபுல்லா காலேஜை தயவு செய்து நீங்க போய் பார்க்கணும். பார்த்து அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்க சீனியரா இருக்கிறவங்க எல்லாருமே, அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா ஒரே வேர்ட்ல தெரிஞ்சுக்கலாம், காலேஜ் எப்படிப்பா. அவன் ஏதாவது ஒன்று நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க படிக்கிற காலேஜ் முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காதுதான். இருந்தாலும் அந்த கல்லூரியை நீங்க டைரக்டா பார்த்தீங்கன்னா அங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அப்படி கேட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு எல்லாம் ஒன்னா போறாங்க சார், 10 பேர் என் கிளாஸ்ல படிச்ச 10 பேர் அந்த காலேஜுக்கு ஒன்னா போறாங்க, நான் அங்க போய் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எப்படி நம்ம கரெக்ட்னு சொல்ல முடியும்? அது ரொம்ப தப்பு இல்லை. அவங்கவுங்க விருப்பம், இப்பவே பிரிஞ்சிருவாங்க எல்லாமே. இப்பவே நான் வந்து அங்க போறேன்டா, நான் வந்து சென்னை போறேன்டா, நான் வந்து கோயம்புத்தூர் போறேன்டா, நான் வந்து இந்த ஊர் போறேன், அந்த ஊர் போறேன்னு இனிமே இந்த மாதிரி இதுல பிரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மெயினா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துலயே, உங்களோட நேட்டிவ்க்கு பக்கத்திலேயே எது இதெல்லாம் தலை சிறந்த கல்லூரிகளா இருக்குங்கிறது நீங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. உங்க ஊர்ல தெரியாதா, இதுக்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுப்பா, இங்கெல்லாம் போறது ரொம்ப டஃப்ப்பா. அது மாதிரி கோயம்புத்தூர், சென்னையில் இருக்கக்கூடிய சில கல்லூரிகளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு கண்டிப்பாக டாப் லெவல் காலேஜை பற்றி நான் இன்னும் சொல்லவே இல்லை இந்த வருஷம். அதை பற்றியெல்லாம் நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது, கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நீங்கள் கோர்ஸ் வேணா பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டு அந்த காலேஜ் நீங்கள் படிக்க போறீங்கன்னு ஒன்று முடிவு பண்ணிட்டீங்க, இந்த படிப்பு நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்க போகிறேன், நான் வந்து இதை எடுத்து படிக்க, அந்த காலேஜை நீங்கள் போய் பார்க்காம சேரவே சேராதீங்க கடைசி வரைக்கும். அது கவுன்சிலிங்காக வேணா இருக்கட்டும், 12th ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் போனாலும் கூட, கவுன்சிலிங்லாம் நடக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க, ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன். அதாவது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த படிப்புகளுக்கெல்லாம் வந்து நீட் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. அது வந்து நம்ம வந்து நீட் கவுன்சிலிங்னா, நீங்கள் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன், அந்த எம்சிசி, அது ஆல் இந்தியா கோட்டா, இந்த மாதிரிலாம் நிறைய பிரிவுகள் இருக்குது. அது வந்து ஆன்லைன் வழியாக மட்டும்தான் அதில் போக முடியும். அதே போல் இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்த வரைக்கும் டிஎன்இஏ கவுன்சிலிங் வழியாக மட்டும்தான் தமிழ்நாடு நடத்தக்கூடிய கவுன்சிலிங் வழியாக போய் படிக்கலாம். அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு டிஎன் காசா அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வழியாக நம்ம போய் படிக்கலாம். அதே போல் வெட்டினரி படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டானுவாஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலியமா அந்த டானுவாஸ் கவுன்சிலிங்னு ஒன்று நடத்துகிறாங்க, அது வழியாக போய் படிக்கலாம். அக்ரிகல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு அப்படிங்கிற ஒரு அது வழியாக போய் படிக்கலாம். அப்புறம் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் மூலவே அதுவும் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்கு, ஃபார்மசி இதுக்கெல்லாம் போய் படிக்கலாம். நர்சிங்க்கெல்லாம் டிமாண்ட் இருக்க மாதிரி ஃபார்மசி அதெல்லாம் சீட்டு கிடைக்காது, இப்போவே போய் சேர்ந்துருங்க ஐயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்களே ஒன்று புரிஞ்சுக்கணும், சீட்டு எதுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ இந்த லாவெல்லாம் நம்ம கடைசியாக வீடியோ போட்டிருந்தோம், ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டு. அப்போ அந்த காலேஜில் அதுக்கு டிமாண்ட் இருக்கு, நர்சிங்க்கு டிமாண்ட் இருக்கு. அப்போ இந்த படிப்புகளுக்கு எதுக்கு டிமாண்ட், ரொம்ப கம்மியான சீட் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அங்கே டிமாண்ட் அதிகமாக, ஐயோ அப்போ கவர்மெண்ட்ல கிடைக்காது, அப்போ நம்ம பிரைவேட்ல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு போவாங்க. உண்மையா இல்லையா? இப்போ இன்ஜினியரிங் நான் பார்த்த வரைக்குங்க, உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோ மூலியமா, எல்லாருமே கவர்மெண்ட்டை வெறுக்கிறாங்க. படிப்பு விஷயத்துல, இந்த ஹையர் எஜுகேஷன் விஷயத்துல கவர்மெண்ட் இன்னைக்கு கவர்மெண்ட் கல்லூரியா வேணாம்பா, பிரைவேட்டுக்கு போயிடலாம்ப்பா,
கவர்மெண்ட் வேணாம், பிரைவேட்லேயே போய் சேர்ந்துக்கலாம். கவர்மெண்ட்லாம் என்னங்க இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ஜினியரிங்லாம் வந்து இந்த வருஷம் வந்து புதுமையான நிறைய கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லலாம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஒன்னையும் கத்துக்குங்க. தெரியிற காலேஜை யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்றாங்கன்னா காலேஜுக்கு போய் விசாரிங்க. உடனடியாக எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துடாம உங்க லைஃப், நீங்க எந்த காலேஜ் போக போறீங்களோ அதுதான் உங்க லைஃப். ஸோ நான் நிறைய வந்து பேச வேண்டியிருக்கு, அதனால ஒரே வீடியோவில் இந்த பதிலை சொல்ல முடியாது. தினம் தினம் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுரைகள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பெரிய சோசியல் மீடியாவிலேருந்து நாங்கள் வந்து வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகள், ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தலாம். எல்லா நிகழ்ச்சிகளையும் தாண்டி இந்த ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் நீங்கள் காலேஜ் சேர்ற வரைக்கும் தினம் தினம் நிகழ்ச்சிகள் தான். நீங்கள் தினம் தினம் பார்த்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எப்படியெல்லாம் கல்வி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தினம் தினம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக சேரணும். அதில் சேர்ந்தீங்கன்னா தான் எல்லாத்தையும் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ வெரி மச். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனலை சொல்லுங்கள். சொல்லி இன்ஜினியரிங் பற்றி தான் நான் பேசணும்னு இல்லை, இந்த வருஷம் நான் எல்லாத்தையும் பற்றி பேசணும்னு இருக்கேன். எல்லா படிப்புகளை பற்றி பேசணும், எல்லா படிப்புகள்லையும் கவுன்சிலிங்கில் எப்படி போகிறது, அது இல்லாமல் வந்து அட்மிஷன் இன்ஃபர்மேஷனும், எனக்கு அட்மிஷன் வேணும், எனக்கு வந்து நான் இங்கே சேரணும், அங்கே இதில் எப்படி இருக்குது, அங்கே அட்மிஷன் போடலாமா அப்படிங்கிற ஒரு கைடன்ஸும் நீங்கள் நம்மகிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் நம்மகிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். முதல்ல நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.